ஏலி வந்து சாமுவேலை பார்த்து கேட்கிறாரு. என்ன கேட்கிறாரு அப்படின்னா, எப்பா ஆண்டவர் நேற்றுக்கு இரவுல உங்ககிட்ட பேசினார்ல, ஆண்டவர் உங்ககிட்ட பேசினத ஒன்ன கூட நீ இல்லாம எல்லாத்தையுமே எனக்கு சொல்லியிருப்பா, எதையுமே மறைக்க கூடாது. அப்படி மறைச்சேன்னா ஆண்டவர் உனக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்துருவாரு அப்படின்னு சொன்ன உடனே சாமுவேல் ஆண்டவர் சொன்னது எல்லாத்தையுமே புட்டு புட்டு வைக்கிறாரு. இப்படிதான் சொன்னாரு, உங்க மேல ஆண்டவர் கோபமா இருக்கிறாரு, உங்க குடும்பத்தின் மேல ஆண்டவர் கோபமா இருக்கிறாரு, உங்க 2 பிள்ளைங்க மேல ஆண்டவர் கோபமா இருக்கிறாரு, அதனால ஆண்டவருடைய கோபத்திலிருந்து தப்பித்துக் கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி கர்த்தர் சொன்ன மொத்தத்தையுமே, ஆண்டவர் சொன்ன அனைத்தையுமே வந்து சாமுவேல் இடத்துல சொல்லியாச்சு. ஆனால் இத்தனை சொன்னதற்கு பிற்பாடும் ஆண்டவரோட ஒப்புரவாகிறதுக்கு ஒரு முயற்சியுமே ஏலி எடுக்கவே இல்லை. கவனிங்க, அதற்கு அவன் என்ன பதில் சொல்றான்னா, அவர் கர்த்தர் அவர் தம்முடைய பார்வைக்கு நலமானதை செய்வாராக. ஹலோ, இங்க என்ன சொல்லப்படுது? சாமுவேல் இடத்துல ஆண்டவர் என்ன உங்களுக்கு வந்து ஒரு 10 ஏக்கர் நிலம் கொடுப்பேன் சொன்னாரு? இல்லைன்னா உன் 2 பிள்ளைகளையும் ராஜாவாக்குவேன் சொன்னாரு? உன்னை அதிகாரியா வைப்பேன் சொன்னாரு? சாமுவேல் இடத்துல சொன்னாரு, அவன் 2 பிள்ளைகள் சங்காரமா போறாங்க அப்பான்னு எச்சரிப்பின் வார்த்தையை ஆண்டவர் சொல்றாரு. ஆனா அதற்கு பிறகு ஆண்டவர் வந்து பல ஆண்டுகள் தாண்டி தான் கிரியை செய்ய ஆரம்பிக்கிறாரு. நீங்க இந்த அதிகாரத்தை வந்து வீட்டுல இருக்கும்போது நீங்க வாசிப்பீர்களே, ஆனால் இப்ப கிடையாது. நீங்க வந்து அந்த வசனத்தை நீங்க வாசிக்கும் போது பாத்தீங்க அப்படின்னா, சாமுவேல் வளர்ந்தான். 19வது வசனம், சாமுவேல் வளர்ந்தான், கர்த்தர் அவனோட இருந்தார், அவர் தம்முடைய எல்லா வார்த்தைகளில் ஒன்றாகிலும் தரையிலே விழுந்து போக விடவில்லை. சாமுவேல் கர்த்தருடைய தீர்க்கதரிசி என்று தான் முதல் பெயர்சபா மட்டும் உள்ள சகல இஸ்ரவேலுக்கும் விளங்கிற்று. கவனிங்க, இந்த எச்சரிப்பின் வார்த்தைகளை ஆண்டவர் சொன்ன அடுத்த நாளைக்கு அவனுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கல, அடுத்த நாளே கர்த்தர் அவனை கைவிடல. அதற்கு பிறகு பல ஆண்டுகள் கழித்து தான் ஆண்டவர் வந்து வழக்காடவே ஆரம்பிக்கிறாரு, கர்த்தர் கிரியை செய்ய ஆரம்பிக்கிறாரு. நல்லா இந்த சத்தத்தை கவனமா கவனிங்க. ஆண்டவர் ஒரு மனிதனை சீக்கிரமா கைவிட மாட்டாரு, எச்சரிப்பு கொடுத்த அடுத்த நாளே கர்த்தர் கைவிட மாட்டாரு. ஆனா எச்சரிப்பை கர்த்தர் கொடுத்தும் நீங்க முயற்சி எடுக்கணும்னு கர்த்தர் பார்த்துட்டே இருப்பாரு. என் புள்ள இந்த எச்சரிப்புக்கு ஒரு முயற்சி எடுக்கிறானா? ஆனால் பல வருடமாயும் நீங்க ஆண்டவர் கொடுத்த அந்த எச்சரிப்புக்கு ஒரு முயற்சியுமே எடுக்கலன்னா கர்த்தர் உங்களுக்கு கைவிடக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே நீங்கள் தள்ளப்படுவீர்கள். இந்த ஏலி பண்ணின ஒரு மிகப்பெரிய தவறு அதுதான். ஆண்டவருடைய பிள்ளையே, இன்னும் ஒரு 4-5 வருஷம் இருக்குல்ல, இன்னும் ஒரு 7 வருஷம் 6 வருஷம் இருக்குல்ல. ஆண்டவரே, என் பிள்ளைகளை 2 பேரையும் அழிச்சிடாதீங்க ஆண்டவரே, என் குடும்பத்தை அழிச்சிடாதீங்க ஆண்டவரே. அதற்கு பிறகு இருக்கிற ஆண்டுகளிலே அவன் தேவனோட ஒப்புரவாகிறதற்கு ஒரு முயற்சியை மட்டும் எடுத்திருந்தான்னா, நான் நம்புறேன் ஒரே நாள்ல இத்தனை பேருடைய மரண செய்தியை நம்ம இந்த சாப்டர்ல வாசிச்சிருக்கவே மாட்டோம். கர்த்தர் அவர்களை கைவிட்டிருக்கவே மாட்டாரு.